இந்த இடத்துல போலீஸ் அதிகாரியும் வந்து கடமைக்கு அமர்த்தப்பட்டு பாதுகாப்பு நிற்கணும். இந்த இடத்துல போலீஸ் அதிகாரியும் வந்து கடமைக்கு அமர்த்தப்பட்டு பாதுகாப்பு நிற்கணும். எவ்வளோ பேர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும் பாருங்க வைத்தியசாலைக்குள்ள. பார்த்தீங்கன்னா வைத்தியசாலையை பொதுமக்களும் வைத்தியர்களும் சேர்ந்து இந்த இடத்த முற்றுகையிட்டு இருக்கணும். ஏன்னா இங்கே நடக்கிற சில நடவடிக்கைகள் வந்து மக்களுக்கு பிடிக்கல. அந்த வகையில் இந்த ஆர்ப்பாட்டமானது முன்னெடுக்கப்படுகின்றது.
இவர்தான் நாள் 2 வருஷமா உள்ள வெளியிலே வரல மேல இவர்தான் நாள் பேஷன்ஸுக்காக வந்து உங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. ஐயா 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 உங்களை காண்றேன்னு சொல்லி அப்படியா இது ஒரு நடக்கட்டும் யாரும் பார்த்து கொள்ளுவோம் கேசரையா புதுசாக பேசி செலவு இன்கிரிமெண்ட் கட் பண்ணி கொண்டு வருவோம் இவருக்கு எல்லாம் எத்தனை அந்த வருஷம் பேசணும் இன்கிரிமெண்ட்ல அந்த வருஷம் பேசணும் எல்லாத்தையும் விட ஒரு விஷயம் கேட்கலாம் எல்லாத்தையும் விட ஒன்று கேட்கலாம் இந்த இவரே கேட்கலாம் இவரை இதுக்கு மேலே கண்டனீங்களா இந்த 2 வருஷம் வேலைக்கு வந்து எப்பயாவது வேற கண்டிருக்கீங்க இன்றைக்கு தான் கீழே நிற்கிறேன் 8 மணிக்கு வந்தா 4 மணிக்கு போயிடுவேன் இது கீழே கீழே என்ன நடக்குன்னு ஒன்றும் பார்க்கல இன்றைக்கு ஒரு நாள் தண்டனை பிரச்சனை வந்து கீழே நிற்கிறேன் டாக்டர் கிரிஷாந்தி கேட்டால ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்து கொடுத்தவரான்னு பாருங்க ஒன்றுமே இல்லை அவ கலைக்கிறதுக்கு நிற்கிறார் ஒருவரையும் கிடைக்கவில்லை அப்படின்னு வந்து பேசினால திருப்பி போடுவீங்க வந்து சாப விடுறீங்க இல்ல வந்து பேசணும் கிளினிக் வந்து பேசணும் அப்படி இருக்க முடியாது சொல்றாரு இல்ல உங்களுக்காக உரிமை கிளினிக் வந்து பேசணும் படியால போயிடான்னு சொல்றது இன்னும் உரிமை இருக்கு போர்டில் அடி பண்ணா கூட போயிட்டா போடா சொல்லல அவ்வளவு பேசுன்னு சொல்லுங்க நீங்க வந்து வந்தாங்க கிளினிக் வந்தாங்க அப்படி இருக்கு போட முடியாது போயிடலாம் என்ன சொன்னா மக்களுக்கு விளங்கப்படுத்தும் எங்களோட வேலை என்ன நோயாளிகளுக்கானது எங்க தனிப்படுத்த வைக்கல நாங்க விளங்கப்படுத்துவோம் ஆறாவது வந்து சொல்லட்டும் இந்த படி வந்து எல்லாருக்கும் தெரியும் இன்னும் வந்து பாருங்க இவ்வளவு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு இந்த 3 மாடி உணவு நான் தான் தொடங்கினேன் 3 மாடி உணவு எல்லாம் அவ்வளோ டெவலப்மெண்ட் நடந்திருக்கு வந்து பாருங்க சரிதானே இல்லைன்னா விடுங்க அதேபடி நான் என்ன பெட்டி புழுவாங்க தேவையில்லை டெவலப்மெண்ட் 2015 சரி ஓகே ஓகே நீங்க ஒதுக்கி 1000 மில்லியன் ப்ராஜெக்ட் இவர் வந்து வந்து புதுசா தொடங்கல சரி ஓகே திவார் தொடங்கினா 1000 மில்லியன் நெதர்லாந்து ப்ராஜெக்ட் அது வருஷம் நீங்க சொல்லுங்க நீங்க சும்மா நீங்க தொடங்கினீங்க நீங்க தொடங்கினீங்க ஒன்னும் செய்யல அதான் சொல்றோம் சரி இப்போ நாங்கள் ஃபேஸ் பண்ணத்தானே வேணும் பிரச்சனை ஏன் நாங்கள் சும்மா நாங்கள் எல்லாம் கொடுத்து கொடுவான்னு கதைப்பான்னு கத்தம் கொடுவான் வந்தால் எந்த பேஷண்ட் வந்து நாங்கள் பேஷண்ட்டாக விடுங்க பேஷண்ட்டை நாங்கள் சும்மா செய்து கொண்டு இருப்பான் அவ்வளோதான் எங்க முடியும் அந்த புற்றுநோய் பிரிவு தொடர்பாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது அது உள்ள நிலைப்பாடு என்ன இது அந்த இயங்கப்படி எல்லாம் சீராக நடப்பதற்கான அந்த ஒத்துழைப்பு கொடுக்கப்படையில் என்று சொல்லி உங்கள் மீது குற்றச்சாட்டு புற்றுநோய் பிரிவின் அந்த விஷயத்தில் அதுக்கான ஒன்றுமே நான் தடுக்கல எல்லாம் வெள்ளிப்பள்ள டிசிசி மீட்டிங்களான அந்த பிரச்சனையை வர மாட்டோம் இந்த இதுதான் அதுக்கு பிறகு அது இங்கே ஒரு தானே அதுக்கு நாங்கள் போவான்ட்டு அது எனக்கும் நடக்கும் எல்லாருக்கும் நடக்கும் அது யாராவது பார்த்துக்கொள்ள வேண்டியான சரி நானுமே எனக்கு இப்போ கேட்டவரையே தான் நான் சொல்கிறேன் இனிமேல் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் எதையும் ஃபேஸ் பண்ண ரெடி ஒரு சதன் நான் எடுத்துட்டு யாராவது ப்ரூவ் பண்ணினால் வெளிப்படையாக சொல்லிட்டு போகிறேன் எஃப்சிஐடிக்கு நீங்கள் சொல்லலாம் சிஐடிக்கு
ஒரு சதம் நான் கவர்மெண்ட் காசு எடுத்தாண்டு ப்ரூவ் பண்ணிடுறேன் யாராவது நான் கத்தவன் இல்லை நான் வந்து பேஷண்ட்டாக விடுங்கன்னு நான் சொல்கிறேன். நான் பேஷண்ட்டை இப்போ நான் எங்களுக்கு எடுக்கிறீங்கன்னா நான் சொல்கிறேன். மற்றபடி நான் இப்போ நீங்கள் அதுக்கு வந்தபடியாக நான் கதைக்க முடியும். நான் யாரை பற்றியுமே கூட கதைக்கவும் இல்லை, எனக்கு இதுவும் இல்லை, கேட்குறபடியாக நான் சொல்கிறேன். ஆனால் இது மற்றபடி நான் எதுவும் நான் கதைக்க விரும்புகிறேன். அழிக்காதே 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 காப்பாற்றுவோம் 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 அழிக்காதே அழிக்காதே மாற்று மாற்று. நான் இந்த ஆதரவு வைத்திய கிளிப்படையின் அரசாங்க மருத்துவ வைத்திய அதிகார சங்கத்தின் கிளையின் செயலாளர். இன்றைய போராட்டம் மிகவும் கவலைக்கிடமான சுகாதார மற்றும் குறிப்பாக புற்றுநோய் சிகிச்சை குழப்பு நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இங்கே கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். கிள்ளிப்படை புற்றுநோய் மருத்துவமனை என்பது வடமாநிலத்தில் உள்ள ஒரே ஒரு விசேட புற்றுநோய் மருத்துவமனையாகும். வடக்கிலிருந்து நூற்றுக்கணக்கான ஏழை பாதிக்கப்பட்ட நோயாளிகள் தினம் இந்த மருத்துவமனைக்கு வந்து செல்கின்றார்கள். தெற்கிலிருந்தும் நீண்ட தூர பயணத்தினை கருத்தில் கொள்ளாது நாளாந்தம் பெருமளவான மக்கள் இந்த புற்றுநோய் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுவதற்காக வந்து செல்கின்றார்கள். கடந்த வருடம் ஏறத்தாழ 11% மக்கள் வெளி மாகாணங்களிலிருந்து இந்த புற்றுநோய் வைத்தியசாலையில் மருத்துவம் சிகிச்சை பெற்ற மக்கள் ஆவர். இது இதற்கு முன் இருந்த வருடத்திலும் விட அதிகரித்துள்ளது. இதிலிருந்து எமது புற்றுநோய் மருத்துவமனை இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் சிறந்த அர்ப்பணிப்புடன் சிறந்த சேவையை வழங்குகிற என்பது எல்லாருக்கும் விளங்கக்கூடிய தெரிய வருகின்றது. இதை சிதைக்கும் நோக்குடன் திட்டமிட்ட முறையில் மருத்துவ நிர்வாகியின் துணையுடன் சிதைக்கும் நடவடிக்கைகள் கடந்த 2 வருடங்களாக நடைபெற்று வருகின்றன. தனிப்பட்ட லாபத்தை கருத்தில் கொள்ளாத தன்னலமற்ற மருத்துவர்கள் நிர்வாகத்தினால் பழிவாங்கும் மற்றும் அடக்குமுறைகள் போன்ற கேவலமான செயற்பாடுகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. பொய்யான அவதூறுகளை சமூக வலைதளங்களில் பரப்பி சிறந்த மருத்துவ நிபுணர்களை நாட்டை விட்டு வெளியேற தூண்டுகிறார்கள். இதன் மூலம் மக்கள் இனிமேல் தனியார் அல்லது மகரகம புற்றுநோய் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. இந்த போராட்டம் தனிமனிதருக்கான போராட்டம் அல்ல, ஏழை மக்களுக்கானது, ஏழை நோயாளிகளுக்கானது, இலவச சிகிச்சையை பாதுகாக்கும் போராட்டமாகும். நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், ஆனால் மக்கள் ஆதரவு இன்றியமையாத ஒன்று. இந்த உரிமையை, அதாவது இலவச சிகிச்சையை ஏழை மக்கள் பெறுகின்ற உரிமையை பாதுகாக்க மக்கள் நம்முடன் கைகோர்க்க வேண்டும். அரசியல் தலைவர்கள் மற்றும் மத தலைவர்கள் எல்லோரும் வேற்றுமைகளை கலந்து புற்றுநோய் வைத்திய நோயாளிகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக ஒன்று சேர வேண்டும். நோயாளர்களுக்கு தரமான இலவசமான சிகிச்சை பெறும் உரிமையை மறுக்கும் சட்டவிரோத செயல்களில் இருந்து பாதுகாத்து புற்றுநோய் நோயாளர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அதற்காக எல்லாருடைய பங்களிப்பையும் கேட்டு வேண்டி நிற்கின்றோம். நன்றி. புற்றுநோய் வைத்தியசாலையில் கடந்த 3 வருடங்களாக பணியாற்றி வருகிறேன். என்னுடைய நோக்கம் முழுவதும் இந்த கொடிய வர்க்கத்தால் துன்பப்படுகிற மக்களுக்கு சரியான சேவையை கொடுப்பது மட்டும்தான். பல அழுத்தங்கள் குறைக்கிறதுனால் எங்களுடைய வைத்திய நிபுணராக இருக்கட்டும், வைத்தியர்களாக இருக்கட்டும், பணிபுரிகிற மற்ற அங்கத்தவர்களாக இருக்கட்டும் பல மன அழுத்தங்களுக்கு உள்ளாகிறார்கள். இது சாதாரண நோய் போன்றது இல்லை. இது வந்தால் குடும்பம் தொடக்கம் தனிப்பட்ட நபர் வரை எந்தளவு பாதிப்புக்கு உள்ளாகுவார்கள் என்பது நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். இதனால் இதை வைத்து தங்களுடைய சுயநலங்களுக்காக லாபங்கள் தேடுவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. பொதுமக்கள் இது பற்றி விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் வைத்தியர்கள் இன்றைக்கு இங்கு வேலை செய்வோம், நாளைக்கு இடமாற்றம் பெற்று வேறு இடங்களுக்கு போய்விடுவோம். எங்களுடைய போராட்டம் எங்களுடைய மக்களுக்கு தேவையான கிடைக்க வேண்டிய எல்லா விதமான இதுவும் கிடைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய போராட்டம். ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே நோய் நிமித்தம் பல விதமான துன்பங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். குறைந்தளவு நாங்கள் கொடுக்கக்கூடியது அவர்களுக்கு நிம்மதியாக கிடைக்கக்கூடிய இந்த இலவச சிகிச்சையை கொடுப்பது மட்டும்தான். இதற்கான ஆதரவை மட்டும்தான் நாங்கள் கேட்கின்றோம். இதனால் எங்களுடைய வைத்திய நிபுணர்கள் பல மன அழுத்தங்களுக்கு உள்ளாகி வேலையை விட்டு போவதற்கோ, வெளிநாடு செல்வதற்கோ, ரிசைன் பண்ணுவதற்கோ பல மன எண்ணங்களோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு போனால் எங்களுடைய நோயாளர்களுடைய தொடர்ச்சியான மருத்துவ கண்காணிப்பிலே தான் பாதிப்பு ஏற்படும். அதற்காக மட்டும்தான் நாங்கள் இதில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதனால் எங்களுக்கு எந்த தனிப்பட்ட லாபமும் இல்லை. மக்களுக்கு சேவை செய்வது மட்டும்தான் எங்களுடைய எண்ணம். என்ன விதமான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகிறது? நாங்கள் மக்களுக்கு செய்ய போகின்ற எல்லாவித சேவைகளிலேயுமே ஏதோ ஒரு உள்நோக்கி இருப்பதாக கருத்தில் கொண்டு எல்லாத்தையுமே கேள்வி எடுத்தாங்க. இதில் எங்களுக்கு இந்த தனிப்பட்ட எதுவுமே இதில் இல்லை. பேஷண்ட்டுக்கு என்ன கிடைக்கணுமோ அவர்களுக்கு
உயர்ந்த மட்டம் எங்களால் கொடுக்கக்கூடிய மருத்துவ சேவையை கொடுப்பது கிடைக்கிற வளத்தை வைத்துக்கொண்டு மேக்சிமம் எங்களால் செய்யணும் தான் நாங்கள் பாடுபடுகிறோம். இதுல எங்களுக்கு எந்த தனிப்பட்ட இதுவும் இல்லை. அதைத்தான் செய்யும். தாங்கள் எந்தவித அழுத்தமும் தெரிவிக்கலைன்னு சொல்லி நிர்வாக தரப்பு சொல்கிறது. நிர்வாக தரப்பில் ஏற்படுகிற அழுத்தங்களை பற்றி நேரடியாக எனக்கு இது பற்றி தெரியாவிட்டாலும் பொதுவாக இந்த யூனிட் சொல்லிக்கொண்டு இந்த யூனிட்டுகளை வைத்திய நிபுணரையோ அல்லது அவரை ஹரஸ் பண்ணுவது கூட எங்கள் எல்லாரையும் ஹரஸ் பண்ணுவதற்கு தான் சமமானது. இது எங்களை மட்டுமில்லை, எங்களுக்கு பேஷண்ட் கேர் தான் பாதிக்கும். ஒரு மக்களின் அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமையை காக்குற ஒரு செயல்பாட்டை தான் வைத்தியசாலைகள் செய்து கொண்டிருக்கிறது. இந்த மக்கள் தங்களோட உயிரை காக்குறதுக்காக நம்பி வர்ற இந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுறதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னன்னு சொன்னால் மனிதருடைய அதிக உச்ச உரிமை அவருடைய உயிரை பாதுகாக்கிறது. இந்த வைத்தியசாலை நிர்வாகமோ அல்லது இதை உயர் அதிகாரிகளோ இந்த சாதாரண மக்களுடைய அந்த உயிர் காக்கிற நடவடிக்கைகளில் ஏன் இப்படி முறைகேடான விஷயங்களை பிரயோகிக்கிறார்கள் என்பதை நாங்கள் கேள்விப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த வைத்தியசாலைகளை நம்பித்தான் இந்த மக்கள் வருகிறார்கள். அதுலேயும் இந்த கேன்சர் என்ற புற்றுநோய் இன்றைக்கு எங்களோட பிரதேசங்களில் ஒரு சாதாரண நோயாக ஒரு காய்ச்சல் வந்த மாதிரி இன்றைக்கு புற்றுநோய்கள் வருவதாக கண்டறியப்படுகிறது. இப்போ பார்த்தாலும் கேன்சர் புற்றுநோய் என்ற விஷயங்கள் வெளியில் கொண்டு வரப்படுகிறது. அப்போ அதுக்கான ஒரு தகுந்த சிகிச்சை, அதுக்கான ஒரு ஆதரவை, அதுக்கான ஒரு பிரதிபலனை இந்த மக்கள் மிகவும் ஒரு நம்பிக்கையோட இந்த வைத்தியசாலைகளை நாடி வரைக்கில் அவர்களுக்கான அந்த பணி சரியாக நடைபெறாததை நாங்கள் நிலம் எழுந்துகிறோம். முக்கியமாக இந்த உயர் அதிகாரிகளோ இந்த மருத்துவத்துறை சார்ந்தவர்களோ இந்த மருத்துவ இடங்களை நிர்வகிக்கிறவர்களோ இந்த விஷயத்தில் கவனம் எடுக்க வேண்டும். மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுற செயல்பாட்டை நீங்கள் நிறுத்த வேணும். அந்த உயிர் காக்கிற பணியை நீங்கள் சரியாக செய்ய வேணும் என்று இந்த இடத்துல நாங்கள் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மருந்து ஏற்றி போட்டு போன் பண்ணால் அதுக்கான சொந்த செலவுகள் அவையால் செய்யல. இது முழுக்க வசதி படைச்சாக்கள் வெளிநாட்டில் இருந்தால் கொடுக்குற காசுகள் மூலமாக தான் அதை அரசாங்கத்தினூடாக உரிய முறையில் அவை அனுப்புகிற காசுகளை நாங்கள் சேமித்து வச்சுதான் மக்களுக்கு நாங்கள் பாவிச்சு கொண்டிருக்கிறோம். இதை இந்த மாதிரியான வெளி வேலைகளுக்கான காசுகள் கொடுக்கறதுக்கு அரசாங்கத்திலையும் வசதி இல்லை. அந்த தனங்கள் வெளியில இருந்து எங்கட நாட்டு தனங்கள் எங்கட இடங்களில் வாழ்ந்த மக்கள் வெளிநாடுகளில் எங்களோட அரசாங்க ஆஸ்பத்திரிகளுக்கு அனுப்புகிற காசுகள் முடக்கப்படுது. இதனால் எங்களோட ஒரு அரசாங்கத்துக்கு காப்பீட்டு வாங்கி ஒரு டொய்லெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு கூட போதுமான அளவு பண வசதிகள் அரசாங்கத்தால் செய்யப்படாத முறையில் நாங்கள் வெளிநாட்டில் எடுக்கப்பட வேண்டியிருக்கு. இந்த எங்களோட புலம்பெயர் மக்கள் கொடுக்குற காசுகளை நிர்வாகங்கள் முடக்கி கொண்டிருக்கக்குள்ள எங்களால் உரிய முறையில் சிறந்த முறையில் சிகிச்சைகள் வழங்குறதுக்குமே தட்டுப்பாடுகள் இருக்குது. ஏற்கனவே டாக்டர்ஸ் எல்லாம் வெளிநாட்டுக்கு போயினா டாக்டர்ஸ் மட்டும்தான் இங்கே இந்த ஆஸ்பத்திரியிலேயே இருக்க வேண்டிய அளவுக்கான டாக்டர்ஸ் எல்லாம் அதோட குறைந்த அளவான டாக்டர்ஸ் தான் நாங்கள் எங்களோட நேரங்களையும் வீணடிச்சு இங்கே நாங்கள் மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கீங்களா எங்களை போட்டு இன்னும் நிர்வாகங்கள் நசுக்கும் போது நாங்கள் இதை விட்டு வெளியேற வேண்டிய நிர்பந்தங்கள்லாம் இருக்குது. புற்றுநோய் நோயாளர் பிரிவு தான் இதில் கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு. புற்றுநோயாளர்கள் மற்ற நோயாளர்களை விட சிறந்த முறையில் சிகிச்சை வழங்கப்பட வேண்டிய நோயாளர்கள் அவர்களை பாதிக்க வச்சு அவர்கள் பாதிக்கப்படுற அளவுக்கு நிர்வாகம் நடந்து கொள்றதை எதிர்த்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அப்போ உங்களோட கருத்து என்னன்னு கேட்டு இப்போ தனியார்கிட்ட போய் அவர் நாடகிக்கல புற்றுநோய் சிகிச்சை பெற்ற ஆட்களை இங்கே இதுகளை அவை தடுத்து நிறுத்தினால் மக்கள் நிச்சயமாக வெளியிடங்களுக்கு போவார். இல்லாட்டிக்கு போகணும்னா மகரகம வைத்தியசாலை தான் போகணும். அப்ப இங்க போய் வர்றது எங்களுக்கு மன்னார் கிளிநொச்சியில இருந்து ஆட்கள் இங்க ஒரே மாகாணத்துக்குள்ள ஆட்கள் டிராவல் பண்ணி இங்க இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதே இவ்வளவு கஷ்டமா இருக்கா. இங்க இருந்து மகரகமாக போறது இவ்வளவு கஷ்டம். அடுத்தது அந்த நிர்வாகம் இப்படியான செயற்பாடு அதுல நாங்கள் தட்டி கேட்டு போராடி கொண்டிருக்கோம். போராட்டமானது தெல்லிப்பளை ஆதரவு வைத்தியசாலையில் அரசு வைத்திய அதிகார சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஏனென்றால் இங்கே தெல்லிப்பளை ஆதரவு வைத்தியசாலை சில வைத்தியர்கள் மற்றும் வைத்திய நிபுணர்கள், குறிப்பாக புற்றுநோய் வைத்திய நிபுணர்கள் மற்றும் ஏனைய வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்களுக்கு எதிராக ஆதரவற்ற குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. இதனால் என்னென்றால் எல்லாரும் விருப்பத்தை குறைச்சி தங்களுடைய மக்கள் வழங்கும் சேவைகளை வழங்குவதை சரியாக கஷ்டப்படுகிறது. அதாவது மனமின்றி சேவை வழங்க முடியாது. அதில் ஒரு சில வைத்திய நிபுணர்கள் நாட்டை விட்டு வெளியேறதுக்கு தீர்மானித்தும் இருக்கிறது. என்றால் ஒரு குற்றச்சாட்டு வைக்க சொன்னால் ஆதாரம் இருப்பாங்க. இது என்னன்னா ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தால் எங்களோட ஊகம் என்ன ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தில் வெளியில் அந்த நியூஸ் போகுது. நியூஸ் போய் அது தேவையில்லாமல் வெளியிடங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்களால் கலைக்கப்பட்டது.
இது சம்பந்தமாக நாங்கள் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். எங்களுடைய பிராந்திய சுகாதார பணிப்பாளர், மாநில சுகாதார ஆளுநர் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஆளுநர் வந்து இந்த நிர்வாகத்துக்கு எதிராக குற்றச்சாட்டுக்கு எதிராக இது விசாரணை ஆரம்பிக்க சொல்லி கடிதம் போட்டிருந்தோம். இந்த மாநில சபையில் இருக்கிற சுகாதார பணிப்பாளர்களால் வந்து இன்னும் விசாரணை வந்து முன்னெடுக்கப்படையில்லை. அதான் இந்த பிரச்சனை. இதால் வந்து என்ன மக்களுக்கான சேவையை வந்து வழங்கல. இதெல்லாம் முக்கியமாக இந்த வைத்திய சந்திக்கு எதிராக பண மோசடி குற்றச்சாட்டு நடத்தப்பட்டது. அவள் பற்றி சமூகத்தில் செஞ்ச எல்லாருமே அவள் இப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி நீங்கள் குற்றச்சாட்டு ஒன்று செய்திருந்தா உரிய ஆதாரம் இருக்கணும். அவள் ஏன் அதை அப்படி அவர் கூட நீங்கள் பார்த்துருந்த வைவா இப்போ கடந்த 2 வருஷமாக புற்றுநோயாளிகள் சிகிச்சைக்காக பல வேண்டுகோள்களை வைத்திய அத்தியாவசியத்தில் விட்டு வச்சுவார். அவர் கேட்ட ஒன்றுமே அவர் செய்து கொடுக்காத காரணத்தில் அவள் அது சம்பந்தமாக வந்து மாகாண ஆளுநருக்கும் சுகாதார அமைச்சின் செயலாளருக்கும் பணிப்பாளருக்கும் அனுப்பியிருக்கிறார். அதுக்கு இவர் தாக்குதல் நடத்தும் மூலமாகத்தான் இவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வெளியில வேறு ஆக்களோட நடத்தி அவர்கள் தாக்குதல் தனிப்பட்ட தாக்குதலில் ஆதாரம் இல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறார். இப்படி இவருக்கு மட்டும் இல்லை, சில அவருக்கு மட்டும் இல்லை, இந்த சில பதிலை வைத்திய நிபுணர்கள், சில வைத்திய நிபுணர்கள், பல வைத்தியர்கள் எல்லாருக்கும் எதிராக வந்து தனிப்பட்ட தாக்குதல் வந்து ஆதாரம் இல்லை. நீங்கள் எந்த குற்றச்சாட்டு ஆதாரம் வேணும். இதால் வந்து பிரச்சனை என்ன சொன்னால், இப்போ அரசாங்க வைத்தியசாலையில் சிறப்பாக வேலை செய்த விருப்பத்தோடு இருக்கிற வைத்தியர்களே அது வந்து இடைஞ்சலாக இருக்குது. அவர்களுக்கு அந்த வைத்தியசாலையில் வேலை செய்கிற விருப்பம் ஏற்படுத்துது. இதுதான் இதுக்கான தான் நாங்கள் ஒரு கவனிப்பு போராட்டம். இதுக்கும் பிராந்திய சுகாதார பணிப்பாளர், கவர்னர், மாநில பணிப்பாளர்கள் வந்து இதுக்கு ஆக்சிடென்ட் காட்டி அடுத்தடுத்த கிழமைகளில் வந்து நாங்கள் இந்த போராட்டத்தை வந்து எங்களோட வடக்கு மாகாண அரசு வைத்திய சங்கத்தின் இணைப்பாளர்கள் வந்து சொல்லியிருக்கவங்க அடுத்த எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் முதலாவது நாங்கள் தெளிப்படை, அடுத்தது வந்து எஃப்னா வடமாகாணம், யாழ் மாவட்டம், பிறகு வடமாகாணம் ஃபுல்லாக வந்து ஏன்னா திட்டம் கொண்டு சொன்னால் அரச வைத்திய சபையை குழப்புறது, இலவச வைத்திய சபையை குழப்புறது. அதாவது என்னோட நோக்கமே மெயினாக வந்து இலவச அரச வைத்தியசாலையை வினத்திரமாக கொடுக்கலாம். அது நோக்கம் இதை குழப்ப சக்திகள் தான் இந்த வேலையை செய்யும். இதுக்கு எதிராக கொடுக்கணும் அரச வைத்திய அதிகாரம் செலுத்துவது. இதுக்கு மக்கள் ஒத்துழைப்பு தேவை. அதுதான் எங்களுடைய இது கோரிக்கை. அவர் வந்து இது சம்பந்தமாக சொல்றாரு, தாங்கள் எந்த வித இடையூறு செய்யல, ஒத்துழைப்பு வழங்குற தன் மீது ஆதாரமாக இல்லாத குற்றச்சாட்டு தன் மீது வைக்கப்படுது. என்னண்டா இப்போ ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் இடத்துல பார்த்துருக்கீங்க சமூக வலைத்தளங்களில் வைத்திய சந்தியான பண மோசடி. சரி, அதுக்கு நீங்கள் வேணுமெண்டா ஒரு நான் பேர் ஒரு பிரபலமான சமூக பிரமுகர் வீடியோவில் பார்த்தா படையிட்டு நான் வைத்தியர் தேவநேசன் எனக்கு சொன்னார். அவர்கிட்ட நான் கேட்டு அவர் அந்த பேங்க் புத்தகத்தை படைச்சு வச்சிருக்காரு. அவர் பேங்க் புத்தகத்தை படைச்சு வச்சு 10 நிமிஷமாக வைப்பாங்க. அது என்னுடைய சொல்றது ஆதரவு சொல்லி உங்களோட பேங்க் புத்தகம் நான் படிச்சு வைக்கல, உங்களோட பேங்க் புத்தகம் நான் படிச்சு அது சொல்றானே என்ன போகுது. அதான் நெல் அவர் என்ன சொல்றாரு, தண்ணி தொடர்பு கொண்டு கேட்டு பேங்க் படிச்சு வச்சிருக்கிறது அந்த விஷயங்களோட சொல்றாரு. என்னென்ன போகுது நான் சொல்லுவாங்க. இப்போ அந்த விஷயங்கள் நீங்கள் சொல்லலாம். இப்போ இங்கே நடக்கிற விஷயம் எங்களுக்கு வேலை செய்கிற வைத்தியர்களுக்கு தெரியாத விஷயம். வைத்திய நிபுணர் இந்த கணக்கோ இது மோசடி சம்பந்தமாக புத்தகத்தை படித்து வைத்திய அத்தியாவசியம் வச்சுக்கிறானோ ஒரு பிரமுகர் சமூக பிரமுகர் சொல்கிறேன். இல்லாத ஆதம் இல்லாமல் இருக்காதானே. இது சம்மந்தமாக கவர்மெண்ட்டாக எங்கள் வைத்திய மன்னாருக்கு போட்டான்னு நினைக்கிறேன். அதாவது பிள்ளைங்களாண்டி எல்லாம் மதிக்காது மன்னார் தான் பிள்ளைங்க போகிறதா நீங்கள் கேட்டுனா சொல்லி கணக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவன் இப்போ லெட்டர் தான் வாட்ட கேட்டு அனுப்புகிறான். எத்தனை டேட் போட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆளுநர். நான் காரண சுயந்தன், வைத்தியர், தெல்லிப்பளை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம். தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை அவதூறான கருத்துக்களை பரப்பியதற்காக ஒரு மனத்தியாளர் அவனை போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர். மருத்துவர்களும் அசக மக்களும் பிரதேச மக்களும் உண்மையாகவே எந்த குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்படாமல் போலியான கருத்துக்களை முன்வைக்கும் ஒரு நபரால் ஏற்பட்ட விளைவு. உண்மையாகவே மருத்துவர் என்பது எங்களை பொறுத்தவரைக்கும் தெரியும். புற்றுநோய் நிபுணர் சந்தியவர்களை பற்றி அவதூறான கருத்துக்களை பாராளுமன்றத்தில் கூறியது நிமித்தமாக மருத்துவர் கவனித்துள்ளனர். யாராவது குற்றம் இழைத்திருந்தால் பண மோசடிகளில் ஈடுபடுத்திருந்தால் அது சட்டபூர்வமான ஒரு பூர்வாங்க நடவடிக்கையை எடுப்பது சிறந்தது. ஏனென்றால் இங்கே ஆளுநர் இருக்கிறார்கள். ஆளுநர் கூட விசாரணை குழுவை அமைத்து அதை நடவடிக்கை உண்மைத்தன்மையை ஆராயாமல் பல குற்றச்சாட்டுகளை அதுவும் அரச மருத்துவமனையை பற்றி அவதூறான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். எங்களுக்கு அதனூடாக ஏதோ தெரிகிறது, அரச மருத்துவமனையை செயலிழக்க செய்து தனியார் மருத்துவமனைகளை முன்னேற்றுவதில் செயற்படுகிறாரோ தெரியவில்லை.
எதிர்காலத்தில் இவ்வாறான சமூக ஊடகங்களில் போலியான கருத்துக்களை முன்வைப்பவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஏனென்றால் விமர்சனம் என்பது சட்ட ரீதியாக இருக்கும். தனிநபருடைய தாக்குதல் இந்த தனிநபர் தாக்குதல் என்பது ஒரு போட்டித்தன்மையாகத்தான் எங்களுக்கு தெரிகிறது. அறிந்த வரைக்கும் ஒரு தனி முதன்மை போட்டித்தன்மையாக. ஏனென்றால் இன்றைக்கு இந்த மருத்துவர் வெளிநாடுகளுக்கு சென்று கூட பல பணங்களை பரப்புவதனூடாக மக்கள் மத்தியில் பிழையான கருத்துக்கள் கொண்டு செல்வது. இதற்கு எதிராக எதிர்காலத்தில் போலியான கருத்துக்களை முன்வைப்பவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொண்டு இவர்களுக்கு ஒரு ஆதரவை பெற்றுக் கொடுப்பது நிமித்தமாக எதிர்காலத்தில் இந்த விசாரணை என்பது உண்மையானதா என்று ஆராய்ந்து நிரூபிக்க வேண்டிய தன்மை இருக்கிறது. பல குற்றச்சாட்டுகளை அவர் கூறியிருக்கிறார். ஆனால் அவரால் ஒன்று கூட நிரூபிக்க முடியாமல் இருக்கிறது. எதிர்வருங்காலத்தில் அவரிடம் நாங்கள் கூறுகிறோம், உண்மையான ஒரு நிரூபிக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை செய்யுமாறு நாங்கள் கேட்டுள்ளோம். தெல்லிப்பளை முன்பாக பொதுமக்களால் சமூக ஆர்வலர்களாலும் ஆர்ப்பாட்டம் எடுக்கப்பட்டிருக்கிறது. மிக சிறப்பாக தெல்லிப்பளை வைத்தியசாலை கடந்த ஓரிரு வருடங்களாக மிகவும் ஒரு நெருக்கடியான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது வைத்தியசாலை நலன்புரிச்சேவைகள் மற்றும் இங்கே பயன்பெறுகின்ற நோயாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களுடைய பெரும் ஆதங்கமாக இருக்கிறது. இங்கே நிர்வாகியாக இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் காரணமாக அந்த நிலைமை தோன்றியிருக்கிறது. ஏனைய பிரதேச வைத்தியசாலைகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையானது ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது. காரணம், இங்கே புற்றுநோய் சிகிச்சை பிரிவு இருக்கின்றது. இந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவில் அர்ப்பணிப்போடு கடமையாற்றக்கூடிய வைத்திய நிபுணர்கள் இருக்கின்ற போதும் இந்த வைத்தியசாலைக்குரிய நிதி ஒதுக்கீடுகள் பெரியளவில் இல்லாத காரணத்தினால் அந்த பிரிவு மிக பெரும் சவால்களை சந்தித்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையிலே இந்த வைத்தியசாலையினுடைய அந்த புற்றுநோய் பிரிவை மாகாண நிர்வாகத்தின் ஒரு விசேட அழகாக கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே இந்த வைத்தியசாலையினுடைய குறைபாடுகள் தொடர்பாக இந்த வைத்தியசாலை சார்ந்த தரப்புகளால் மாகாண சுகாதார சேவைகள் பிரிவுக்கு பல்வேறுபட்ட முறைப்பாடுகள் கொடுக்கப்பட்ட போதும் கூட உரிய விசாரணைகள் நடத்தப்படாமல் இழுத்தடிக்கப்படுவதான ஒரு குற்றச்சாட்டும் இந்த வைத்தியசாலையோடு தொடர்புடைய ஆர்வலர்கள் மத்தியிலே இருக்கிறது. ஏன் இந்த மாகாண சுகாதார சேவைகள் பிரிவு மாகாண சுகாதார அமைச்சானது இந்த விசாரணைகளை நடத்தாமல் இருக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வியும் இங்கே எழுந்திருக்கின்றது. கடந்த காலங்களிலே வேறு வைத்தியசாலைகள் தொடர்பாகவும் இந்த மாகாண சுகாதார அமைச்சுக்கு பல்வேறுபட்ட கோரிக்கைகள் கொடுக்கப்பட்ட போதும் அந்த விடயங்களிலே அந்த தரப்புகள் உரிய அக்கறை காட்டாமல் இருந்ததனால் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் பிரச்சனைகள் உருவாகி இருக்கின்றது. அவ்வாறான நிலைமையில் இங்கே வைத்தியசாலையிலே கடமையாற்றுகின்ற வைத்தியர்கள் அசௌகரியங்களை சந்திக்கின்ற வகையிலே தாதியர்கள் அசௌகரியங்களை சந்திக்கின்ற வகையில் நிர்வாகம் உரிய முறையில் செயற்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்ற பொழுது அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய மாகாண சுகாதார அமைச்சு உடனடியாக அது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். ஏனென்று சொன்னால் இது இந்த வைத்தியசாலை மிக சிறப்பாக வளர்ச்சியடைந்து கொண்டு வந்த ஒரு வைத்தியசாலை இப்பொழுது மீண்டும் ஒரு தேக்க நிலையை நோக்கி திரும்ப தொடங்கி இருக்கிறது, விழத் தொடங்கி இருக்கிறது என்கின்ற ஒரு ஆதங்கம் தான் எல்லோர் மத்தியிலும் இருக்கின்றது. அதிலும் புற்றுநோய் சிகிச்சை பிரிவுக்காக வடக்கு கிழக்கிலிருந்து பெருமளவானவர்கள் இங்கே வருகின்றார்கள். ஏன் அனுராபுரம் போன்ற மாவட்டங்களில் இருந்து கூட சகோதர சிங்கள மக்கள் கூட இந்த பகுதிகளுக்கு வாழ சூழல் இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இங்கிருந்து சேவைகளை சிறப்பாக வளர்ப்பதற்குரிய நிதி வசதிகளும் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதே நேரத்திலே நிர்வாகமும் சுமூகமாக இயங்க வேண்டும்.
அபாண்டமான பலிகளை சுமத்தி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி வைத்தியர்களை ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்குகின்ற செயல்பாடுகளும் தொடர்ந்து இடம்பெறுவது என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயமல்ல. வைத்தியர்கள் தாங்களாக இந்த இடத்தை விட்டு விலகி செல்லுகின்ற நிலைமையை நாடு பொருளாதாரத்திலே கொஞ்சம் பாதாளத்தில் தான் இருக்கிறது. இன்னும் அது வளர்ச்சி என்ற கட்டத்தை ஒருபடியை கூட அது எட்டவில்லை. இவ்வாறான நிலைமையிலே தாமாக விரும்பி இருந்து சேவை செய்யக்கூடிய வைத்தியர்கள் இன்று வைத்திய அரச சங்கத்தினர் நடத்துகிற ஒரு போராட்டம் டெல்லிப்பட ஆதார வைத்தியசாலைகளுக்கு இந்த புற்றுநோய் காப்பாற்ற கொண்டிருக்கிறாங்க. இங்கிருந்து எத்தனையோ மக்களை இங்கேருந்து ரிப்போர்ட்டை அந்த கொழும்புக்கு அனுப்பி கொழும்புல இருந்து ஏதோ மாத கணக்குக்கு கூட தான் ரிப்போர்ட் அவருக்கு கேன்சர் இருக்கோ இல்லையோன்றது இங்கே வருதான். அந்த ஒரு இந்தியில் அது பாரத்துக்குள்ளே இங்கே இருக்கிற அந்த மக்களே கேன்சர் பரவி போகும். அதுக்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். இந்த புற்றுநோய் வைத்தியசாலையை காப்பாற்றணும், களப்படுத்தணும். அதுக்காக வைத்திய அதிகார சங்கத்தால் வெளியிடப்பட்ட கோரிக்கைகளுக்கு அவங்க பொதுமக்களோட சேர்ந்து இன்றைக்கு போராடி இதை உரியாக்கள் கணக்கெடுக்கணும். ஏன்னா இங்கே வார ஆக்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டார்கள். ஏழைகள் அந்தந்த நாள் வேலை செய்கிறாங்க. ஒரு நாள் 1000 2000 வேலை செய்கிறாங்க. அவையால் வேறு மாநகரமுக்கோ அங்கேயோ ப்ரைவேட்லேயோ போய் காசு கொடுத்து புற்றுநோயை வெளிப்படுத்தல. அப்போ இதை கட்டாயம் இதை பார்த்து உரிய அரச வைத்தியர்கள் இதுக்கான முடிவை கட்டாயம் எடுக்கணும். இல்லாட்டி இங்கே இருக்கிற நிர்வாகத்தை மாற்றணும். அதுக்காகத்தான் இந்த போராட்டம்.